நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இன்னும் ஒரு விஷயம் என்கிட்ட நிறைய நகரத்தார் நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க. இந்த கட்டடத்தினுடைய ஸ்திரத்தன்மை, அதாவது உறுதித்தன்மை எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம நகரத்தார் சமூகத்துக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் வழக்கணும். எந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் காசி சத்திரத்திற்கு வரலாம், கணக்கு வழக்குகளை பார்க்கலாம், தேவையான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்வதற்கு நிர்வாகிகளாக நாங்களும், பொருளாளராகிய ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்த செந்தில்நாதன் அண்ணனும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். இந்த 54 கோடி ரூபாயையும் ஒரு ரூபாய் கூட காசி சத்திர நிர்வாகிகளால் கைகளில் பெறப்படவில்லை என்பதை சொல்லி, அத்துணை பணமும் வங்கியின் மூலமாகவே பெறப்பட்டது. கான்ட்ராக்டருக்கு கொடுக்கின்ற பணம் வங்கியின் மூலமாகவே கொடுக்கப்பட்டது. வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்கப்பட்ட பணம் வங்கியின் மூலமாகவே கொடுக்கப்பட்டது. இந்த 3 பணத்தை தவிர எந்த ஒருவருக்கும் காசு மூலமாக, அதாவது பணமாக எந்த ஒரு பரிமாற்றமும் நடைபெறவில்லை. அந்த எஸ்டிஎம் என்கின்ற சொல்லுகின்ற சப் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவரும் ஒரு IAS அதிகாரி, 27 வயது நிரம்பிய இளைஞர். அவர்கள் எங்களை அழைத்து உடனே பெயரை மாற்றி, அதாவது த ஏஜென்ட் நகரச்சத்திரம் என்று இருந்த அந்த பெயரை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் என்று அந்த பெயரை மாற்றி கெசட்டிலும் ஏற்றி கம்ப்யூட்டரிலும் இன்புட் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை கொடுத்தார்கள். பணி துவங்கிய பிறகு 9 டிபார்ட்மெண்ட்டில் NOC வாங்கணும். நம் நகரத்தார்களில் இருக்கின்ற ஒரு சிலர் மரபு கருதி நாங்கள் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? காசியில் உள்ள த சொசைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டு, பெட்டிஷன் அனானிமஸ் பெட்டிஷன் அல்ல, தங்களுடைய பெயரை பதிவு செய்து தான் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் என்றும், பொதுக்குழு உறுப்பினரின் நம்பர் என்றும், இந்த ஊரை சார்ந்தவர் என்றும் ஒரு பெட்டிஷனை கொடுத்திருக்கார். இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ப்ராஜெக்டை நம்ம 1 இயருக்கு இந்நேரம்லாம் முடிச்சு திறப்பு விழா கண்டிருக்க வேண்டும். ஆனால் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு சென்றதற்கு காரணம், இவர்களெல்லாம் சிலர் இடையூறாக இருந்தார்கள். ஒரு சில நகரத்தார்கள் வாரணாசி கோர்ட்டுக்கு வந்து ஸ்டே வாங்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். உலகெங்கும் 56 நாடுகளில் வியாபித்து இருக்கக்கூடிய நமது நகரத்தார் சொந்தங்களுக்கும், எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் 1,51,000 நேயர்களுக்கும் உங்களின் உலகம்பட்டி முத்துராமனின் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் கல்கத்தாவில் இருக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக துவங்கி இருக்கிறது. காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட அத்தனை பேரும் இங்கு நம் நேயருடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது தலைவர் அவர்கள் இந்த பங்குனி உத்திர திருவிழா பற்றி நம்மிடம் பேசுவார்கள். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நகரத்தார் பெருமக்களுக்கு ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் ஆற்றல் மிகு துணைத் தலைவர்கள், ஆற்றல் மிகு செயலாளர், ஆற்றல் மிகு துணை செயலாளர்கள், ஆற்றல் மிகு பொருளாளர் அவர்கள் இணைந்து இந்த இன்டர்வியூவை நாங்கள் கொடுக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை உலகெங்கிலும் வாழுகிற நகரத்தார் பெருமக்களுக்கும், 76 ஊர் நகரத்தார் பெருமக்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டெலிவிஷனின் நிர்வாக இயக்குநர்கள் திரு உலகம்பட்டி முத்துராமன் அவர்கள், கண்டவராயன்பட்டி சிவா அவர்கள், சொக்கநாதபுரத்தை சார்ந்த சித்திரை ஆனந்தன் அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது கல்கத்தாவில் எழுந்தருளியிருக்கிற சிங்கார முருகேசர் திருக்கோவில் சற்றேறத்தாழ 105 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊரில், அதாவது கல்கத்தா நகரில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. வங்காளதேசத்திலே எழுந்தருளியிருக்கின்ற சிங்கார முருகேசருக்கு 6ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கல்கத்தா மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக 76 ஊர்களிலிருந்தும் 53 நாடுகளிலிருந்து வசித்துக் கொண்டிருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். 2018ஆம் ஆண்டு முதல் சிங்கார முருகேசருக்கு வேல் பூஜை செய்தல், வேல் காவடி எடுத்துச் செல்லுதல், காவடிகள் எடுத்துச் செல்லுதல், பால் குடம் எடுத்துச் சென்று சிங்கார முருகேசருக்கு பாலபிஷேகம் செய்கின்ற ஒரு அற்புதமான திருவிழா 3 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்று மாலையுடன் இந்த திருவிழா துவங்கி இன்றைக்கு முதல் நிகழ்வாக காலையில் வேலுக்கு 34 எஸ்ரா தெருவில் அமைந்துள்ள நமது 105 வருட பாரம்பரியம் மிக்க சத்திரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அங்கிருந்து வேல் எடுத்து வரப்பட்டு எண்ணற்ற நூற்றுக்கணக்கான நகரத்தார் பெருமக்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு நாம் அனைவரும் நமது சத்திரத்திற்கு அருகாமையில் உள்ள எதிரில் அமைந்துள்ள ஜெயின் மண்டபத்தில் வேல் பூஜைகள் நடைபெறுவதற்காக அந்த வேலை ஊர்வலமாக எடுத்து வந்தோம். நாங்கள் வழியில் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது வங்காளதேசத்தில் குடுகின்றிருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் மிக பக்தியோடு வேலை தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த இனிய நிகழ்வு நேற்றிலிருந்து துவங்கி இன்றைக்கு முதல் நிகழ்வாக பாராயணம் படிக்கின்ற நிகழ்வு காரைக்குடியை சார்ந்த கல்கத்தாவில் வசித்து கொண்டிருக்கின்ற வெங்கடாச்சலம் செட்டியார் குடும்பத்தார்கள் மற்றும் ஆட்சிமார்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்புகழ் பாராயணத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிங்கார முருகன் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை பற்றி விளக்கமாக சொன்னீங்கன்னா, இப்போ காசி சிக்கா நந்தவனம் அது இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். பர்மாவில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் சற்றேறத்தாழ 250 வருடங்களுக்கு முன்பாக காசியில் குடிபுண்டிருக்கின்ற விஸ்வேஸ்வரை அனைவரும் சென்று வணங்கி அவர்கள் வெகு அற்புதமாக தங்களுடைய தொழிலை கல்கத்தாவிலும் பர்மாவிலும் செய்து கொண்டிருந்தார்கள். கல்கத்தாவிலும் பர்மாவிலும் வாணிபத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தாங்கள் ஈட்டிய பொருளை இறைவனுக்கும் சமுதாயத்திற்கும் எண்ணற்ற பணிகளை அன்றே அவர்கள் துவங்கினார்கள். 250 வருடங்களுக்கு முன்பாக உந்து வாகனங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. அதாவது மோட்டார் சைக்கிள், கார், பஸ், ட்ரெயின், பிளேன் எந்த ஒரு உந்து சக்தி வாகனமும் 1860க்கு பிறகுதான் உலகில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பாகவே நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் காசி விஸ்வேஸ்வரின் மகிமையை அறிந்து செட்டிநாட்டிலிருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவை நடைப்பயணமாகவும் ஆட்சிமார்களை வண்டி பயணமாகவும் மேற்கொண்டு எண்ணற்ற கைங்கரியங்களை காசி விஸ்வநாதருக்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு ஒரு மிகப்பெரிய சத்திரத்தை நிறுவி அந்த சத்திரத்திலிருந்து 4 கால பூஜைகள் விஸ்வேஸ்வருக்கு கொண்டு சென்றதாக வரலாறு. இப்பொழுது 3 கால பூஜைகள் தினமும் வெகு விமர்சையாக நமது சத்திரத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற இடர்பாடுகள் ஒரு சில ஆண்டுகளில் வந்தபோதும் கூட, அதாவது 1929ஆம் ஆண்டு உலக பொருளாதார நெருக்கடி, உலகெங்கிலும் இருந்தவர்கள் தங்களுடைய பணத்தையாகட்டும் சொத்தையாகட்டும் தங்களிடம் இருந்த எந்த ஒரு பொருளையும் வியாபாரம் செய்ய இயலவில்லை. அந்த காலகட்டத்திலும் நகரத்தார் பெருமக்கள் விஸ்வேஸ்வருக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜை சம்பவங்களை சிறப்பாக செய்திட்டார்கள். 1934ஆம் ஆண்டு முதலாம் உலக போர் சற்றேறத்தாழ 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகள் அந்த போர் நீடித்தது. அந்த தருணத்திலும் விஸ்வேஸ்வருக்கு செல்லுகின்ற சம்பவ நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் பிறகு 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் துவங்கியது. அந்த உலகப் போர் 1944ஆம் ஆண்டு வரை உலகப்போர் நீடித்தது. அந்த காலகட்டத்திலும் நமது சம்பவ நிகழ்ச்சிகள் விஸ்வேஸ்வருக்காக தொடர்ந்து கொண்டு செல்லப்பட்டது. அதன் பிறகு 1950ஆம் ஆண்டு காசி மாநகர் முழுவதும் 10 அடிக்கு வெள்ளம் சூழ்ந்தது. அந்த காலகட்டத்திலும் காசி விஸ்வேஸ்வரர் ஜலத்திற்கு கீழ் 10 அடியில் இருந்த காரணத்தினாலும் நமது சத்திரத்திலிருந்து பாய்மர கப்பலிலே இந்த சம்பவ நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டு செல்லப்பட்டு ஜலத்திற்கு உள் இருந்த விஸ்வேஸ்வருக்கு ஜலத்தின் மேலே இருந்து அபிஷேக ஆராதனைகள் செய்ததாக வரலாறு. அதன் பிறகு 1967ஆம் ஆண்டு காசி மாநகர் முழுவதும் 15 அடிக்கு வெள்ளம் சூழ்ந்தது. அந்த தருணத்திலும் பாய்மர கப்பலிலே சென்று விஸ்வேஸ்வருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தார்கள்.
1975ஆம் ஆண்டு எமர்ஜென்சி சட்டம் வந்தபொழுது நாடெங்கிலும் கொந்தளிப்பு நிகழ்ந்தது. அந்த காலகட்டத்திலும் இந்த சம்பவ நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றது. 2008ஆம் ஆண்டு மீண்டும் உலக பொருளாதார நெருக்கடி, அந்த கால சூழ்நிலையிலும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டு உலகெங்கிலும் கொரோனா தொற்று ஏற்பட்டு இந்தியா முழுவதும் உள்ள மக்களை வீட்டிற்கு வெளியே செல்லக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து நமது சம்பவ நிகழ்வுகள் காசி விஸ்வேஸ்வருக்கும் அன்னபூரணி தாயாருக்கும் விசாலாட்சி தாயாருக்கும் தொடர்ந்து நடைபெற்றது. இன்றளவும் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம் முன்னோர்கள் காசி விஸ்வேஸ்வருக்கு தேவையான மலர்கள், வில்வ இலைகள், துளசி செடிகள் மற்றும் எருக்கம்பூக்களை பயிர் செய்வதற்காக நந்தவனமாக சிக்ரா என்கின்ற இடத்தில் சற்றேறத்தாழ 67,500 சதுரடி இடத்தை 1854ஆம் ஆண்டு கிரயம் செய்து அந்த இடத்தில் நந்தவனமாக பாவித்து தொடர்ந்து இது போன்ற மலர்களை பயிரிட்டு ஆட்சிமார்கள் இங்கு வந்து 30 நாட்கள் தங்கி சேவை செய்து மலர்களை பறித்து மாலைகளாக தொடுத்து இதுதான் நூற்றாண்டு காலமாக விஸ்வேஸ்வருக்கு அபிஷேக ஆராதனைகளுக்கும் அலங்காரத்திற்கும் சென்று கொண்டிருந்தது. 1980ஆம் ஆண்டு வாக்கில் அந்த இடம் வாடகைக்கு விடப்பட்டு பிறகு ஆக்கிரமிப்பாளர்களால் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து 2 நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. எங்களது பருவத்திற்கு முன்பாக இருந்த தெய்வ திரு பழ ராமசுவாமி அண்ணன் அவர்களுடைய தலைமையின் கீழ் இளங்கிய அந்த குழுவினர்கள் சிக்ரா நந்தவனத்தை வெகு அற்புதமாக மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு மீட்டெடுத்தார்கள். நாங்கள் 2023 ஜனவரி மாதம் புதிதாக நிர்வாகிகளாக தேர்வு பெற்று பொறுப்பெடுத்தோம். பொறுப்பெடுத்த பிறகு அங்கு ஒரு புதிய சத்திரத்தை கட்ட வேண்டும் என்று நகரத்தார்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செயற்குழு பொதுக்குழு நிர்வாகிகளிடம் ஒப்புதல் பெற்று சற்றேறத்தாழ 47 கோடி ரூபாய் மதிப்பு மற்றும் ஜிஎஸ்டி 8.5 கோடி ரூபாய், ஒப்புதல் பெறுவதற்கு 1 கோடி ரூபாய், திறப்பு விழா செலவுகள் மற்ற இதர செலவுகள் என்று 60 கோடி ரூபாய் செலவில் புதிய சத்திரத்தை கட்டுவது என்று தீர்மானித்து கடந்த வருடம், அதாவது 2024ஆவது வருடம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்திய நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவருடைய தலைமையின் கீழ் வெகு விமர்சையாக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்வில் எண்ணற்ற நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் 76 ஊர்களிலிருந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். அதன் பிறகு ஜூன் மாதம் 9ஆம் தேதி வாரணாசி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜலிங்கம் ஐயா அவர்களுடைய சீரிய பொற்கரங்களால் வானம் தோன்றுகிற நிகழ்வு துவக்கி வைக்கப்பட்டது. ஜூன் 9ஆம் தேதி அந்த கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்தோம். அந்த கட்டிடம் முறையாக டெண்டர் விடப்பட்டு 11 பேர் அந்த டெண்டரில் கலந்து கொண்டு அந்த டெண்டர்கள் முறையாக நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நகரத்தார்கள் முன்னிலையில் நமது காரைக்குடியில் எழுந்தருளியுள்ள நமது சத்திரத்தில் முறைப்படி திறக்கப்பட்டு அது வீடியோவாக ஆவணப்படுத்தப்பட்டு 11 பேர்களில் குறைவாக டெண்டர் கோரியுள்ள தகுதி பெற்ற 3 தேர்வு செய்து 3 தனித்தனியாக இன்டர்வியூ செய்து முறையாக யார் குறைத்து டெண்டர் கோரியுள்ளார்களோ அவர்களுக்கு அந்த டெண்டர் முறைப்படி கொடுக்கப்பட்டது. அத்துணையும் வீடியோவாக ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அந்த டெண்டரில் சென்னையை சார்ந்த சென்னையில் தலைமையிடமாக கொண்ட யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனத்திற்கு அந்த டெண்டர் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், என்ஜினியர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. பிறகு வெகு விமர்சையாக பூஜையுடன் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வேலைகள் துவங்கப்பட்டு இன்று சற்றேறத்தாழ மிகச்சரியாக 10 மாதங்கள் நிறைவடைந்து விட்டது. இந்த 10 மாதங்களில் 9வது மாடிக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாட்கள் கழித்து 9வது மாடிக்கு ரூஃப் கான்கிரீட் போடுகின்ற நிகழ்வு இனிதே நடைபெற உள்ளது. இந்த சத்திரம் கட்டுவதற்கு, புதிய சத்திரம் கட்டுவதற்கு உலகெங்கிலும் உள்ள நகரத்தார் பெருமக்கள், நல்ல கொடையாளர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள் எண்ணற்ற பொருளுதவி செய்து சற்றேறத்தாழ ஒப்புதலுடன் 54 கோடி ரூபாய் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது. இந்த பெறப்பட்ட தொகையை வைத்து
கட்டிடப் பணிகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் நமக்கு தேவை சற்றேறத்தாழ 6 கோடி ரூபாய். இன்னும் 10 to 15 நாட்களுக்குள் அந்த 6 கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்படும் என்று சொல்லி புதிய சத்திரத்தின் திறப்பு விழாவானது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள், உலகெங்கிலும் வாழுகிற நகரத்தார் பெருமக்கள், 76 ஊர் நகரத்தார் பெருமக்கள் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களுடன் கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில் திறப்பு விழா காணப்படும் என்கின்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இன்னும் ஒரு விஷயம் என்கிட்ட நிறைய நகரத்தார் நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்தில் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டுறீங்க. இந்த கட்டடத்தினுடைய ஸ்திரத்தன்மை, அதாவது உறுதித்தன்மை எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம நகரத்தார் சமூகத்துக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விளக்கணும்னு. மிக அற்புதமான கேள்வி திரு முத்துராமன் அவர்களே. கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை நிறைய பேர் எங்ககிட்டையுமே கேட்டாங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊரில் ஒரு வீடு கட்டணும், ஒரு 5000 சதுரடியில் கட்டணும்னா சற்றேறத்தாழ 2.5 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகள் வரை பிடிக்கின்றது. நீங்கள் 1 லட்சம் சதுரடி கட்டிடத்தை 10 மாடிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை 1.5 வருடத்தில், அதாவது 18 மாதங்களில் நிறைவடைய செய்வதாக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றீர்கள். இது சாத்தியமா? கேள்வி 1. 2வது, இந்த சத்திரத்தின் கட்டுமான பணிகளின் ஸ்திரத்தன்மை என்ன? இதுதான் தங்களுடைய கேள்வி. நகரத்தார்கள் கேட்டதாக நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஒரு நல்ல கேள்வி. இந்த கட்டிடமானது கட்டுகின்ற பொழுது கட்டிட வடிவமைப்பாளர் வலையப்பட்டியை சார்ந்த திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் APDO என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டுமான பணி நிறுவனத்தை, அதாவது வரைபடம் வரைகின்ற பணியை செவ்வனே சென்னையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 20 வருட ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர்கள். அவர்கள் சென்னையில் உள்ள ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் என்கின்ற மிகச்சிறந்த கல்லூரியில், அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வருகின்ற அந்த கல்லூரியில் பட்டம் பயின்றவர்கள். மேல் படிப்பை அகமதாபாத்தில் படித்தவர்கள். சென்னையில் வரைபட நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்டிடத்தின் வரைபடத்தை திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் வலையப்பட்டியை சார்ந்தவர்கள் எந்தவித ஊதியமும் இல்லாமல், எந்தவித ஒரு ஃபீஸுமே இல்லாமல் அவர்கள் வரைபடத்தை வரைந்து கொடுத்து, ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் டிசைன்ஸ் கொடுத்து, 10 மாடிக்கும் தனித்தனியாக வரைபடத்தை கொடுத்து, அந்த ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் டிசைனை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொடுக்கப்பட்டு அங்குள்ள ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து முறையாக அவர்கள் ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த பணியானது URC நிறுவனத்திடம் டெண்டர் கொடுக்கப்பட்டது. அவர்களும் இந்த ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் திட்டத்தை சென்னையில் உள்ள IIT மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்கின்ற அடையாறில் உள்ள மிகப்பெரிய மத்திய அரசாங்கத்தின் நிறுவனத்தில் ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து, அதற்கு URC நிறுவனமே 25 லட்சம் ரூபாய் ஃபீஸாக அவர்களிடம் கட்டி, அதற்கும் அவர்கள் இந்த கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிபட பெற்றிருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த கட்டிடத்திற்கு வாரணாசியில் எழுந்தருளியுள்ள வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, VDA என்று சொல்லுகின்ற அந்த நிறுவனத்தினிடம் நாங்கள் ஒப்புதல் கேட்டிருந்தோம். அவர்களும் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கொடுத்து, ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அவர்களும் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சத்திரமானது சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம், சென்னையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அடையாறில் உள்ளது, மற்றும் வாரணாசியில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள IIT வாரணாசி ஆகிய 3 மிகப்பெரிய நிறுவனங்கள் நமது சத்திரத்திற்கு அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனை ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நகரத்தார்களுக்கு எழுந்த கேள்வி நியாயமான கேள்வி. அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்வதை விட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னை, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வாரணாசி, அண்ணா பல்கலைக்கழகம் ஸ்ட்ரக்சரல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வாரணாசி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை 3 நிறுவனங்களும்
மிகச்சிறந்த ஒப்புதலை அளித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்றும் இந்த கட்டிடத்தின் அத்துணை ஆவணங்களையும் நாங்கள் ஏப்ரல் 21, 2024 வருடத்திலிருந்து ஆவணமாக எடுத்து வைத்துள்ளோம். முதலில் சிக்ராவில் உள்ள இடம் தரைதளமாக இருந்ததிலிருந்து 15 அடி ஆழம் 15,000 சதுரடியும் தோண்டப்பட்டது. சிக்ரா நந்தவனமானது 67,500 சதுரடி இடம் கொண்டது. அதில் 15,000 சதுரடி பின்பக்கத்தில் தேர்வு செய்யப்பட்டு அந்த 15,000 சதுரடிக்கும் 4 பக்கமும் மினிமம் 11 மீட்டர், அதாவது 36 அடி அகலத்திற்கு பாதைகள் விடப்பட்டு மத்தியில் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு 15 அடி ஆழம் 15,000 சதுரடிக்கு தோண்டப்பட்டு அடியில் 4.5 அடி உயரத்திற்கு கம்பிகள் கட்டப்பட்டு அதில் 5 அடி உயரத்திற்கு கான்கிரீட் போடப்பட்டது. இதற்கு பெயர் ராஃப்ட் கான்கிரீட் என்று சொல்லுவார்களாம். அந்த ராஃப்ட் கான்கிரீட் மிகச்சிறப்பாக போடப்பட்டு மண்ணுக்கு கீழாக அந்த ராஃப்ட் கான்கிரீட்டுக்கு மட்டும் 150 டன் ஜிந்தால் ஸ்டீல் முறுக்கு கம்பிகள் பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 61 பில்லர்கள், சிமெண்ட் பில்லர்கள் கட்டுவதற்காக காலம்கள் ரைஸ் பண்ணப்பட்டது. அதில் 8 ஷியர்வால்கள் உள்ளது, 2 படிக்கட்டுகள், ஆக மொத்தம் 61 + 8 + 2 படிக்கட்டு 71 ஸ்ட்ரக்சரல் மண்ணுக்கு மேலே வந்துச்சு. 11 அந்த 15 அடியில் 5 அடிக்கு கான்கிரீட் போட்ட பிறகு 10 அடிக்கு மண் போட்டு மண் லெவல் வந்ததுக்கப்புறம் புல்டவுசரை கொண்டுகிட்டு வந்து ரோடு ரோலரை கொண்டுகிட்டு வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி மேலே பெல்ட் கான்கிரீட் போடப்பட்டு 1.5 அடி உயரத்திற்கு பிறகு அந்த தளம் என்று தரைதளம் என்று சொல்லுவார்கள், அந்த தளம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து 51 பில்லர்கள் தரைதளத்திலும் 8 ஷியர் வால்களும் 2 படிக்கட்டுகளும் அடுத்த தளத்திற்கு சென்று முதல் 3 தளங்கள் 15,000 சதுரடி தரைதளம், 15,000 சதுரடி முதல் தளம், 15,000 சதுரடி இரண்டாவது தளம், ஆக 45,000 சதுரடி முதல் 3 தளங்களும், அதற்கு பிறகு 4வது தளத்திலிருந்து 7,500 சதுரடி ஒரு தளமாக மொத்தம் 7 தளங்கள், ஆக மொத்தம் 10 தளங்கள், அதாவது 9 தரைதளம் + 9 மாடி 10 தளங்களுடன் கூடிய அந்த சத்திரமானது வெகு பிரம்மாண்டமாக ஜிந்தால் ஸ்டீல் முறுக்கு கம்பிகளோடு மொத்தம் 850 டன் ஸ்டீல் கம்பிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை 750 டன் ஸ்டீல் கம்பிகள் பயன்படுத்தப்பட்டு விட்டது. இன்னும் 100 டன் 9வது மாடிக்கும் 10வது மாடிக்கும் மற்றும் எஸ்டிபி WTP என்று சொல்லுகிற 2 விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்பட உள்ளது என்பதையும் சொல்லி, இதுவரை சற்றேறத்தாழ 50,000 மூடை அல்ட்ராடெக் சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 50,000 மூடை அல்ட்ராடெக் சிமெண்ட், இந்தியாவிலேயே நம்பர் 1 சிமெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட். அது பிர்லா நிறுவனத்தால் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அல்ட்ராடெக் சிமெண்ட் லார்சன் அண்ட் டியூப்ரோ என்று சொல்லுகின்ற L&T நிறுவனத்தார்களால் நிறுவப்பட்ட அந்த ஸ்தாபனம் தற்பொழுது பிர்லா, ஆதித்ய பிர்லா குடையின் கீழ் வருகின்றது. அந்த நிறுவனத்தின் சிமெண்ட் தான் ஆரம்பத்திலிருந்து பயன்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு சற்றேறத்தாழ 1,500 லோடு மணல், டாரஸ் லோர் மணல்கள் நம் கங்கை ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்டு அந்த மணல் தான் பயன்படுத்தப்படுகிறது. பிறகு லக்னோவிலிருந்து நமது புதிய சத்திரம் கட்டுவதற்கு 1.5 லட்சம் செங்கல்கள், அதாவது லைட் வெயிட் பிரிக்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த AAC பிளாக்ஸ், அந்த லைட் வெயிட் பிரிக்ஸை எல்லா பிரிக்ஸ்லையும் சிவசிவா என்று பொறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாம் கட்டுகின்ற புதிய சத்திரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அத்துணை பொருள்களும் முதல் தரமான பொருள்கள். காரணம் என்னவென்றால், அந்த சத்திரமானது காசி விஸ்வேஸ்வருக்காக நகரத்தார்களால் கட்டப்படுகின்ற சத்திரம். அந்த சத்திரம் காசி விஸ்வேஸ்வருக்கு சொந்தமானது. ஆகவே அந்த சத்திரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கம்பிகள் ஜிந்தால் கம்பிகள், சிமெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட், மணல் கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டது.
செங்கல்கள் அனைத்தும் லக்னோவிலிருந்து சிவசிவா என்று பொறிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட செங்கல் கற்கள். 150 பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் கடந்த வருடம் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து அவர்கள் அற்புதமான பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். 10 மேலாளர்கள் இருக்கின்றார்கள். ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் மாதம் அவர்கள் வாரணாசிக்கு வந்து அவர்கள் செய்திட்ட பணிகளை ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார்கள். கண்டவராயன்பட்டியை சார்ந்த திரு முத்துராமன் அவர்கள் என்ஜினியராக சென்னையிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் மாதம் வருகை புரிந்து அதை ஆய்வு செய்து அவர்கள் ஆய்வு செய்து ஒப்புதல் அளித்த பிறகுதான் அந்த கான்கிரீட்டும் செங்கல் கட்டுமான பணிகளும் நடைபெறுகிறது. நாங்கள் நிர்வாகிகள் 7 பேரும் மாதம் கான்கிரீட் போடுகின்ற நிகழ்வுகளிலும் சரி, மற்ற காசிக்கு வருகின்ற பொழுது அங்கு விஜயம் செய்து அந்த பணிகளை நாங்கள் அனைவரும் இணைந்து மிகச்சிறப்பாக அர்ப்பணிப்பு உணர்வோடு ஈடுபாடோடு நாங்கள் செயலாற்றுகிறோம் என்பதை நகரத்தார்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ இந்த நம்மளுடைய இந்த சிக்கர நந்தவனத்தை பற்றி, அதாவது அதோட உறுதித்தன்மையை பற்றி சிறப்பாக சொன்னீங்க. இந்த கட்டிடத்திற்கு அரசாங்கத்தின் சார்பிலிருந்து நமக்கு என்ன மாதிரி ஒத்துழைப்புகள்? நாங்கள் முறையாக ஒப்புதல் பெறுவதற்காக வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை அணுகினோம். அவர்களும் மனமுமர்ந்து நீங்கள் 9 துறைகளிலிருந்து, அதாவது from 9 departments you will have to get NOC no objection certificate என்று எங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டையே கொடுத்தாங்க. அதற்கு நாங்கள் ஒரு மத்தியஸ்தரை அணுகி அவர்கள் மூலம் நிர்வாகிகள் 7 பேரும் தொடர்ந்து அந்த 9 வாரணாசியில் எழுந்தருளி இருக்கின்ற துறைகளுக்கு சென்றோம். அது என்னென்ன துறைகள்? ஒரு சில துறைகளை நாங்கள் இங்கு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒன்று ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், மற்றொன்று ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட், சுவேஜ் டிபார்ட்மெண்ட், மற்றொன்று இபி டிபார்ட்மெண்ட், மற்றொன்று அந்த குடிநீர் தண்ணீர் டிபார்ட்மெண்ட், மற்றொன்று அக்கம் பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட். நம்ம கட்டுறதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு என்ஓசி. அதன் பிறகு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதன் பிறகு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், சேஃப்டி டிபார்ட்மெண்ட். இது போன்ற 9 துறைகளில் நாங்கள் என்ஓசி வாங்க வேண்டும். 8 துறைகளுக்கு மளமளன்னு என்ஓசி கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு துறையில் மட்டும் நாங்கள் அணுகும் போது அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்க எஸ்டிஎம் அவர்கள், அதாவது சப் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா, அந்த இடமானது த ஏஜென்ட் நகரச்சத்திரம் என்கின்ற பெயரில் 1854ஆம் ஆண்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கட்டடம் கட்டுவதோ ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தில் கட்டிடம் கட்ட வேண்டும், புதிய சத்திரம் கட்ட வேண்டும் என்று கோரி உள்ளீர்கள். இரண்டும் வெவ்வேறாக உள்ளது. ஆகவே பத்திரத்தின் பெயரை த ஏஜென்ட் நகரச்சத்திரம் என்பதிலிருந்து ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அவர்கள் உடனே கேட்டார்கள், த ஏஜென்ட் நகரச்சத்திரத்தை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று. ஏஜென்ட் நகரச்சத்திரம் யார் என்றே தெரியாது. காரணம் என்னவென்றால் 1854ஆம் ஆண்டு அதன் பிறகு ஒரு சில வருடங்களில், ஒரு 10-20 வருடங்களில் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கலாம். அவர்கள் இல்லை என்று நாங்கள் சொன்னோம். பிறகு அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வாரிசை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று. பத்திரத்தில் த ஏஜென்ட் நகரச்சத்திரம் வாரணாசி கோதோலியா விலாசம் தான் உள்ளது. அந்த ஏஜென்ட் யார் என்று தெரியாது, எந்த ஊர் என்று தெரியாது, முகவரி தெரியாது என்று சொன்னோம். ஆகவே இது ரெண்டையும் நீங்க மாற்றி கொண்டு வரல, இல்லை அவங்களை கூட்டிகிட்டு வரலன்னா இந்த பெயரை உங்களுக்கு மாற்றித்தர இயலாது என்று அவர்கள் எங்களை வழி அனுப்பி வைத்து விட்டார்கள். நாங்கள் செய்வதறியாமல் உடனே சிவபெருமான் எங்களுக்கு காட்சி அளிப்பது போல் எங்கள் 7 தெரிந்தவர் வாரணாசி மாவட்ட ஆட்சித்தலைவராக குடிகொண்டிருக்கின்ற, தன்னுடைய பெயரிலேயே சிவபெருமானின் பெயரை வைத்திருக்கின்ற தென்காசி கடையநல்லூரை சார்ந்த திரு ராஜலிங்கம் ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் 7 பேரும் சென்று அணுகினோம். விஷயத்தை முறையிட்டோம். அவர்களும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்டையும் பேசினாங்க. அதில் எஸ்டிஎம் என்று சொல்லுகின்ற அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த தலைவர் தெளிவாக சொன்னார்கள், இந்த பெயர் மாத்தினால் ஒழிய நம்ம அப்ரூவல் கொடுக்க முடியாது, என்ஓசி cannot be given அப்படின்னு சொன்னாங்க.
உடனே நாங்கள்லாம் திருப்பி அவர்களிடம் முறையிட்டோம். இந்த இடம் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரத்திற்கு சொந்தமானது, நந்தவனமாக இருந்தது. இன்றைக்கு அந்த இடம் அனைத்தும் காசி விஸ்வநாதருக்கு சொந்தமானது. காசியிலே வாழுகின்ற பெருமக்கள் காசி விஸ்வநாதரை காசி விஸ்வநாதர் என்று சொல்வதில்லை, மகாதேவ் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அனைவரிடமும் சொன்னோம், இந்த திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு லார்ட் மகாதேவ், we are all caretakers of the property என்று தெளிவாக எடுத்துரைத்தோம். அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்துணை துறைகளிலும் உள்ள தலைவர்களை அவருடைய அலுவலகத்துக்கு அழைத்து சற்றேறத்தாழ 20 அதிகாரிகள் வந்து நாங்கள் நிர்வாகிகளும் அன்று சென்று அவர்கள் அத்துணை விவரங்களையும் அதிகாரிகளுக்கு தெரிவித்து, இந்த இடம் காசி விஸ்வேஸ்வருக்கு சொந்தமானது, நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் கஸ்டடியில் உள்ளது, இந்த இடத்தில் மலர்களை பயிர் செய்து பறித்து தொடுத்து இதைத்தான் அவர்கள் கொண்டு செலுத்துகிறார்கள். ஆகவே இந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது தான். ஆனால் அவர்கள் பெயர்களை முன்பாக மாற்றிக்கொள்ளவில்லை. மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை வினவிய போது அந்த அதிகாரி கடைசியாக ஒரு விவரத்தை சொன்னார். பேப்பரிலே நாம் ஒரு விளம்பரத்தை சொல்லுவோம். சர்வே நம்பர் சிக்ராவில் எழுந்தருள் உள்ள சர்வே நம்பர் 536, 537, 538. இந்த சர்வே நம்பர் 67,500 சதுரடி இடங்களை கொண்டது, பரப்பளவு கொண்டது. அந்த இடத்தை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் சொந்தம் கொண்டாடுகிறது. இந்த விளம்பரம் கண்ட ஒரு வாரத்திற்குள் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்குமேயானால் கீழ்கண்ட எண்ணிற்கு தேவையான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வந்து எங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்தினார்கள். அந்த விளம்பரப்படுத்தி ஒரு வாரத்திற்குள் ஒருவரும் வரவில்லை. எப்படி வர முடியும்? அந்த இடம் காசி விஸ்வநாதருக்கு சொந்தமானது. யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமா? ஒருவர் கூட வரவில்லை. 8வது நாள் எங்கள் அனைவரையும் அழைத்து அந்த எஸ்டிஎம் என்கின்ற சொல்லுகின்ற சப் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவரும் ஒரு IAS அதிகாரி, 27 வயது நிரம்பிய இளைஞர், அவர்கள் எங்களை அழைத்து உடனே பெயரை மாற்றி, அதாவது த ஏஜென்ட் நகரச்சத்திரம் என்று இருந்த அந்த பெயரை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் என்று அந்த பெயரை மாற்றி கெசட்டிலும் ஏற்றி கம்ப்யூட்டரிலும் இன்புட் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை கொடுத்தார்கள். அதற்காக எஸ்டிஎம் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இதற்காக ஒத்துழைப்பு நல்கிய வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, EB டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு, அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு, அத்துணை IAS அதிகாரிகளுக்கும் IPS அதிகாரிகளுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் திட்ட அனுமதி பெறுறதுல கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் காலதாமதமானதாக சொன்னீங்க. அது என்ன இடர்பாடு அப்படிங்கிறத பற்றி சொல்லலாமா? கடந்த ஆண்டு, அதாவது ஜனவரி மாதம் 2024ஆம் ஆண்டு நாங்கள் வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் அப்ளிகேஷனை போட்டிருந்தோம். அதற்கு முன்பாக 4 மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இந்த பணிகளை துவங்கிவிட்டோம். பணி துவங்கிய பிறகு 9 டிபார்ட்மெண்ட்டில் NOC வாங்கினோம். நம் நகரத்தார்களில் இருக்கின்ற ஒரு சிலர் மரபு கருதி நாங்கள் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? காசியில் உள்ள த சொசைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டு, பெட்டிஷன் அனானிமஸ் பெட்டிஷன் அல்ல, தங்களுடைய பெயரை பதிவு செய்து தான் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் என்றும் பொதுக்குழு உறுப்பினரின் நம்பர் என்றும் இந்த ஊரை சார்ந்தவர் என்றும் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கார். அவங்க என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நிர்வாகிகள் முறையாக தேர்வு பெற்ற நிர்வாகிகள் அல்ல, இவர்கள் போலியாக வந்து விட்டார்கள், இவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, இவர்கள் நிர்வாகிகளே அல்ல என்று எழுத்துப்பூர்வமாகவும் மெயிலின் மூலமாகவும் மற்றும் ஃபேக்ஸ் மூலமாகவும் அவர்கள் அந்த துறைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். அந்த துறையின் தலைவர் திரு சந்திரேஷ்குமார் என்பவர், மங்களேஷ் சிங் என்பவரும் எங்களை, அதாவது நிர்வாகிகளை அழைத்து, இது போன்று ஒரு பெட்டிஷன் உங்கள் பேரில் வந்திருக்கு, நீங்கள்லாம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இல்லை என்று உங்கள் குழுவில் இருக்கின்ற ஒரு பொதுக்குழு உறுப்பினர் தன்னுடைய பெயரையும் போட்டு இது போன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க.
நீங்கள்லாம் முறையாக தேர்வு பெற்றவர்களாக இருந்தால் அதற்குண்டான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று எங்களை அழைத்து கொண்டு கேட்டார்கள். நாங்களும் எங்களுடைய செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணைச் செயலாளர்கள் அனைவரும் முறையாக நடத்தப்பட்ட தேர்தல், வாக்குச்சீட்டு, 474 பேர் வாக்களித்த, கையொப்பமிட்டு வாக்களித்த அந்த புத்தகம், எங்களுடைய உடனடி முன்னாள் தலைவர் தெய்வ திரு பழ ராமசுவாமி அண்ணன் எங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் that I have been elected as a president, we have been elected as vice presidents, I have been elected as secretary, we have been elected as joint secretaries என்று எங்களுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். அந்த சான்றிதழ்களுடைய நகல்களையும் நாங்கள் முறையாக தேர்வு பெற்ற விஷயங்களையும் நாங்கள் அவர்களிடம் சமர்ப்பித்தோம். நாங்கள் திரும்பவும் அவரிடம் சொன்னோம், இந்த கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கின்ற நபரானவர் பொருளாளருக்கு தேர்தலில் போட்டியிட்டார்கள். அவர்களுடைய பேலட் ஷீட், அவர்களுடைய புகைப்படம், அவர்களுடைய பெயர், அவர்கள் கையெழுத்திட்டு தேர்தலில் ஓட்டு போட்ட அந்த பதிவு அத்தனையும் கொடுத்தோம். அவர்களும் இதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த கம்ப்ளைண்ட் போலியானது என்று, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்களோ அவர்களுக்கு முறையாக ஒரு நோட்டீஸையும் கொடுத்து இது போன்ற தவறுகளை இனிமேல் செய்யாதீர்கள் என்று அறிவுரை செய்து எங்களை முறையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான ஆவணங்களை எங்களுக்கு கொடுத்தார்கள். அதில் வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் ஒப்புதல் கிடைப்பதற்கு 3-4 மாதங்கள் தொடர்ந்து நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை என்கொயரிக்காக செலவாயிடுச்சு. அதுபோக 2 நகரத்தார் பெருமக்கள், அவர்களுக்கு எங்கள் பேரில் என்ன கோபம்ங்கிறதே தெரியல. நாங்கள்லாம் இன்னொரு 1 வருஷம் இருப்போம், 2 வருஷம் முடிச்சிட்டோம். முறைப்படி தேர்வு பெற்ற நிர்வாகிகள் சேவை செய்கிறதுக்கு, காசி விஸ்வநாதருக்கு சேவை செய்வதற்கும் நகரத்தார் பெருமக்களுக்கு சேவை செய்வதற்கும் தான் வந்திருக்கோம். இது ஒரு பதவி அல்ல, தலையில் தலப்பாவை கட்டிக்கிட்டு நம்ம நாட்டாம மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பணி அல்ல. ஆனால் அவர்கள் இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர், உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய மந்திரி, அதாவது முதலமைச்சர், சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அடிஷனல் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேஷ், வாரணாசி மாவட்ட ஆட்சித்தலைவர், வாரணாசி ஐஜி, வாரணாசியில் இருக்க இபி டிபார்ட்மெண்ட், வாரணாசியில் இருக்க டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அத்துணை பேருக்கும் அவர்களும் ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ், ஒரு பிரதம மந்திரி அவர்களுக்கும் மெயில் அனுப்பிச்சு காப்பியோடு போட்டு, இவர்களெல்லாம் முறையாக தேர்வு பெற்றவர்கள் அல்ல, காசியிலே 10 மாடி கட்டிடத்தில் புதிய சத்திரம் ஒன்றை கட்ட இருக்கின்றார்கள், இவர்கள் ஒப்புதலோடு கட்டவில்லை, நீங்கள் ஒப்புதல் கொடுக்கக்கூடாது என்று தடை செய்ய நினைத்தார்கள். பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொதுக்குழு உறுப்பினர் இந்தியன் வங்கி சேர்மனுக்கும் சிட்டி யூனியன் பேங்க் சேர்மனுக்கும் காரைக்குடியில் உள்ள சிட்டி யூனியன் வங்கி மேலாளருக்கும் காரைக்குடியில் உள்ள இந்தியன் வங்கி பொது மேலாளருக்கும் வங்கி மேலாளருக்கும் காசி விஸ்வநாதனின், அதாவது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் வங்கி கணக்கை முடக்க வேண்டும் என்று வக்கீல் நோட்டீஸ் அனுப்பித்திருந்தார்கள். யாருடைய கணக்கை யார் நிறுத்துறது? இப்போ இருக்க கணக்குகள் எல்லாம் காசி விஸ்வநாதருடைய கணக்குகள், சொத்துக்கள் எல்லாம் காசி விஸ்வநாதருடைய சொத்துக்கள். நாங்கள்லாம் பணிபுரிய வந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிப்பந்திகள். அதற்கிணங்க அங்கேயும் ஒரு 3 மாதம் சுணக்கம். கலெக்டர் எங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாரு, அதாவது இன்டர்வியூனா கொரிக்கு கூப்பிட்டாரு. வாரணாசி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. உத்தரப்பிரதேச மாநில சீஃப் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அத்துணை இடங்களுக்கும் சென்று முறையிட்டு ஆவணங்களை காண்பித்து எல்லாம் சிறப்பாக செய்த பிறகு அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் என்றும் அதற்கிணங்க ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பித்தோம். இது போன்ற நம்மிடையே உள்ள ஒரு சில நகரத்தார்கள் இந்த சத்திர கட்டிடம், புதிய சத்திரம் வரக்கூடாது என்று எண்ணற்ற இடைஞ்சல்களை கொடுத்தார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், மனிதர்களாகிய நிர்வாகிகளாகிய எங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக நினைத்து அவர்கள் காசி விஸ்வநாதருக்கு தொந்தரவுகளை கொடுத்தார்கள்.
காசி விஸ்வநாதருக்கு தொந்தரவுகளை கொடுப்பவர்களை காசி விஸ்வநாதர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இதை சொல்வதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நகரத்தார் பெருமக்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். காசி சத்திரத்துக்கு வருபவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும். காசி விஸ்வநாதரின் சொத்துக்களையும் அவர்களுடைய பணங்களையும் தேவையில்லாத முறைக்கு செலவிடாதவர்களாக இருக்க வேண்டும். இதில் வருகின்ற பணத்தை காசி விஸ்வநாதரின் 3 கால பூஜைக்கும் மற்றும் நைவேத்திய பொருள்களுக்கும் சம்பள செலவுகளுக்கும் சத்திரங்களை நிர்வகிப்பதற்கும் தேவையான நகரத்தார்களுக்கும் ஏனையோர்களுக்கும் மருத்துவத்திற்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கும் இந்த காசி விஸ்வநாதரின் பணம் சென்றடைய வேண்டும் என்பதே அனைத்து நகரத்தார் பெருமக்களின் வேண்டுகோளாக உள்ளது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நாங்கள் எந்த நகரத்தாரையும் குறை சொல்வதில்லை. இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ப்ராஜெக்டை நம்ம 1 இயருக்கு இந்நேரம்லாம் முடிச்சு திறப்பு விழா கண்டிருக்க வேண்டும். ஆனால் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு சென்றதற்கு காரணம் இவர்களெல்லாம் சிலர் இடையூறாக இருந்தார்கள். ஒரு சில நகரத்தார்கள் வாரணாசி கோர்ட்டுக்கு வந்து ஸ்டே வாங்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? வாரணாசியிலே ஹிந்தியிலே இன்விடேஷன் அடித்து அடிக்கல் நாட்டு விழாவிற்கு உத்தரப்பிரதேசத்தின் முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் அவர்களும் பாரத நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்றும் வாரணாசி அருகே உள்ள 9 எம்எல்ஏக்களும் வர இருக்கிறார்கள். திறப்பு விழாவிற்கு அனைவரும் வந்துவிட வேண்டும் என்று ஒரு இன்விடேஷனை நோட்டீஸ் மாதிரி அடித்து யாரெல்லாம் இருக்காங்களோ கோர்ட்டு வளாகம் பூரா கொடுத்துட்டோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது நமக்கு ஸ்டே கொடுப்பாங்களா? இவர்கள் முக்கியமானவர்கள்லாம் வர்றாங்கன்னா தரமில்லாத ஒரு பொய்யுள்ள ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா இது போன்ற முக்கியஸ்தர்கள் வருவார்களா? அவர்களெல்லாம் ஏற்பாடு செய்திருந்த எந்த ஒரு நிகழ்ச்சியும் சிவபெருமானுக்கு முன்பாக தவிடுபொடி ஆகிவிடும் என்று சொல்லிக்கொள்வதில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நகரத்தார் பெருமக்களுக்கு. ஆகவே இந்த சத்திரமானது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களோடு இணைந்து 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் கொடுக்கின்ற ஆக்கமும் ஊக்கமும் காசி விஸ்வநாதர் எங்களுடைய கண்களுக்கு அவர்கள் தெரியவில்லையே ஒழிய எங்களோடு அவர்கள் பணிபுரிகிறார்கள். எண்ணற்ற விவரங்களில் நாங்கள் காசி விஸ்வநாதர் எங்களோடு வருவதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்று சொல்லி நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் 60 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்க இருக்கின்ற நகரத்தார்களுக்கு 48,000 நகரத்தார் குடும்பங்களின் சார்பாக சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் அவர்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் உங்கள் குழுவின் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வாரணாசிக்கு நீங்கள் வந்துட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் இத்தனாவது முறை இந்த குழு தங்களுடைய சொந்த செலவில் இந்த பயணத்தை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் செய்தி வெளியிடுறீங்க. அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாது. இப்படி வெளியிடுறது அவசியமான சில நகரத்தாரெலாம் கேட்குறாங்க. அதை பற்றி விளக்கம் என்னென்ன?